வெல்கம் டு கீதா சந்தானம் சேனல். அட்டகாசமான சுவையில் ரொம்ப சுலபமாக மொறு பாசிப்பருப்பு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சுவையை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஒரு அகலமான குக்கரில் 3/4 கப் பாசிப்பருப்பு 2 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. இதில் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கட்டி பெருங்காயம் 1/2 இன்ச், குக்கிங் ஆயில் 1/2 ஸ்பூன் சேர்த்து மூடி 2 விசில் விட்டுடுங்க. ப்ரெஷர் ரிலீஃப் ஆன பிறகு பிளெண்டர் இல்லைன்னா மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. 3/4 கப் பாசிப்பருப்புக்கு 4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நான் கடையில் விற்கிற அரிசி மாவு தான் சேர்க்குறேன். இது கூட வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஓமம் 1 ஸ்பூன் கையில் நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விடுங்க. நாம் பெருங்காய கட்டி பருப்பில் சேர்த்துருக்கோம். பெருங்காய கட்டி சேர்க்கலைன்னா பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கலந்து விடும்போது தண்ணி பத்தலைன்னா சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி சூடாக இருக்கட்டும். உங்களுக்கு சப்போஸ் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சின்னா அரிசி மாவே சேர்த்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு குழாயில் ரிப்பன் பக்கோடா அச்சு வைத்து அதில் மாவு ஃபில் பண்ணிவிட்டு பேனில் எண்ணெய் காஞ்சதும் மாவு பிழிஞ்சு விடுங்க. ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு பபுள்ஸ் எல்லாம் சைலண்ட் ஆன பிறகு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிப்பியை ரிப்பன் பக்கோடா, ஓலை பக்கோடா, சீவல் சொல்லுவாங்க. நாம் பாசிப்பருப்பு போட்டதால் நிறைய புரோட்டீன் அதிகமாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குது. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உடனே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.